எப்படி ஏஐ மனுஷங்கள போல உரையை புரிஞ்சிட்டு உருவாக்கிறது? பெரும் மொழி மாதிரிகள் எல்எல்எம் அறியுங்கள், தற்கால ஏஐ-யின் அடித்தளம் என்ற ஈர்ப்புடன் காணொளியை அறிமுகப்படுத்துக. எல்எல்எம் என்பவை பெரும் தரவுத்தளங்களில் பயிற்சி பெற்று உரையை முன்னறிவித்து உருவாக்கும் மேம்பட்ட ஏஐ அமைப்புகள் என்பதை சுருக்கமாக விளக்குக. எல்எல்எம்-னா என்ன பார்க்கலாமா? எல்எல்எம் என்பவை நியூரல் நெட்வொர்க்கின் அடிப்படையிலான மாதிரிகள். இவை பெரும் தரவுத்தளங்களில் உள்ள முறைகளை பகுத்து மொழியை செயலாக்குகின்றன. ஒரு தொடரில் அடுத்த சொல்லை முன்னறிவிக்கும் திறன் கொண்டவை. இது மேம்பட்ட தேவையறிதல் அமைப்பை போன்றது. எல்எல்எம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஒன்றாம் டோக்கனைசேஷன், சொற்களை எண்களாக மாற்றி கணினி செயலாக்குதல். இரண்டாம் டிரான்ஸ்பார்மர் அமைப்பு, இது மாதிரிகளுக்கு சூழலை புரிந்து தொடர்புடைய பதில்கள் உருவாக்க உதவுகிறது. மூன்றாவது பயிற்சி செயல்முறை, பில்லியன் அளவிலான பண்பர்களை மேம்படுத்தி துல்லியமான முன்னறிக்கைகள் செய்யும். எல்எல்எம் பயன்பாடுகள்: உள்ளடக்க உருவாக்கம், வலைப்பதிவுகள், கட்டுரைகள், கலைமய எழுத்துக்கள் உருவாக்குதல். காரணிக் கோட்பாடு, மருத்துவம், கொள்கைகள் போன்ற துறைகளில் நிபுணர்களுக்கு உதவும் காரணிக் கோட்பாடுகள் உருவாக்குதல். முடிவெடுத்தல், விவாத அமைப்புகள் மூலம் விளக்கமான ஏஐ முடிவுகளை ஆதரிக்கும். கல்வி, அறிவுறுத்தும் பாடப்புத்தகங்களில் மதிப்பீட்டு கருத்துக்களை வழங்குதல். தனிப்பயனாக்கம், குறிப்பிட்ட பணிகளுக்கு மாதிரிகளை செயலிகள் அல்லது கருவிகள் மூலம் மாற்றுதல். தொழில்களில் முக்கியத்துவம்: எல்எல்எம்-கள் மருத்துவம், அறிவியல் கருவிகள். சட்டம், சட்ட ஆவண பகுப்பாய்வு. கல்வி, தனிப்பயன் கற்றல் போன்ற துறைகளை மாற்றுகின்றன. இவை தானியங்கி முன்னேற்றத்தை மேம்படுத்தி நிபுணர்களுக்கு உதவுகின்றன. சவால்கள் மற்றும் வரம்புகள், நியாயம் மற்றும் முன்னோக்கு. எல்எல்எம்-களில் தோன்றும் சிக்கல்கள் மற்றும் ஆய்வுகள். மனித கண்காணிப்பு, முக்கிய பயன்பாடுகளில் பிழைகளைத் தவிர்க்க மனித மேற்பார்வை அவசியம். எதிர்கால வாய்ப்புகள்: வாதப்பேராளர் எல்எல்எம், முடிவுகளை விவாதிக்கும் திறன். துல்லியம் மற்றும் நீதிமை, மாதிரிகளின் துல்லியத்துடன் எதிக்குறை அமைப்புகள் மேம்படுத்தப்படும். எல்எல்எம்-களின் மாற்றும் திறனை மேலெழுத்திட்டு அவற்றின் வரம்புகளையும் அறிந்து கொள்ளுங்கள். இந்த தொழில்நுட்பம் எவ்வாறு எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்பதைப் பற்றி உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். காணொளியை பிடித்திருந்தால் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏஐ முன்னேற்றங்கள் அல்லது எல்எல்எம் பயன்பாடுகள் பற்றிய தொடர்புடைய வீடியோக்களை பாருங்கள்.